காத்தால 14% கடலூரில் அப்படின்னு சொன்ன உடனே நான்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஆஹா பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் நண்பர்கள் எல்லாம் ஃபோன் கேட்டேன், இந்த பாருங்க வாங்கின காசுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க எங்க மக்கள், கவலைப்படாதீங்க, நல்லா ஓட்டு விடுறேன். அதுவும் கரூர்லேருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடி சக்கப்போடு போடு ராஜா. தேர்தல் ஆணையம் நாங்கள் 100 கோடிக்கு மேலே கைப்பற்றிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா கைப்பற்றினது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்கு. எப்பொழுதும் போல தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. அவங்க ஆட்கள் அப்படி வராங்க, இவங்க ஆட்கள் இப்படி வராங்கன்ட்டு. அங்கே இருக்கிற வாக்குப்பதிவு அதிகாரியை வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய விரலை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் திமுகவுக்கு போட வந்தாரா, அவர் வெளியில் வந்து அழுகுறாரு. அவருடைய விரலை எடுத்துகிட்டு போயிட்டு தாமரையில் வச்சு ஒரு அமைக்கிறாங்க. ஸோ இப்படி தான். வணக்கம் தோழர்களே, ருச செய்தி வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில் தற்பொழுது நடைபெற்று வரும், ஏனென்றால் நாங்கள் பேசும் பொழுது இன்னும் 5 நிமிடம் இருக்கின்றது வாக்குப்பதிவிற்கான இந்த நேரம் முடிவதற்குள். இன்று நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு மக்களினுடைய பங்கேற்பு இருந்தது. மக்களினுடைய பங்கேற்பு எந்த அளவிற்கு இருந்தது என்றால், இதுவரை 5 மணி நிலவரப்படி எடுத்துக்கொண்டால் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வாக்களித்த மக்களினுடைய எண்ணிக்கை பர்சன்டேஜில் மக்களினுடைய எண்ணிக்கையை 5 மணி நிலவரம் கடந்து விட்டது. போன முறை 4,73,00,000 பேர் வாக்களித்தாங்க. இப்போ 5 மணி நிலவரத்துப்படி 4,00,00,000 அந்த எண்ணிக்கையை கடந்து விட்டது. அதாவது 82.23% என்று சொல்லுகிறார்கள். இது தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மை நிலவரம் என்னவென்றால், கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை 6,41,00,000 பேர். இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் மூலம் சற்றப்ப இப்போ 5,73,00,000 ஆகிவிட்டது. அதாவது இதில் ஒரு 27, அதில் ஒரு 41, 68 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த 5,73,00,000 வாக்காளர்களில் தான் 82.23% வாக்காளர்கள் 5 மணி வரை வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சென்னை உட்பட பல்வேறுபட்ட மாவட்டங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் கூட்டம், இன்னமும் வாக்காளர்கள் கூட்டம் நிரம்பி வடியுது. எனவே இந்த பர்சன்டேஜ் வந்துட்டு சற்றப்ப 90 நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை நடந்த தேர்தலை விட இந்த முறை ஒரு 10 விழுக்காடு மக்கள், அதாவது இன்னும் ஒரு 57%, 60 லட்சம் ஓட்டு கூடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதை விட அதிகமாக போகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பலரும் கூறுவதை போல இது ஒரு பெரிய அளவிற்கான வாக்குப்பதிவு என்று சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், பேசிக் ஓட்டர்ஸ் எண்ணிக்கை வாக்காளர்களின் ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்றது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கிறது. இப்போ குமாரபாளையம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா 90%க்கு மேலே வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னும் பல இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 90% கிட்டத்தட்ட வந்திருக்கிறாங்க. குடித்தலை, கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துருக்கிறாங்க. ஏன் சென்னை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா 81% வந்துருச்சு. அந்த அளவுக்கு சென்னையில் தான் நிறைய குறைச்சாங்க. 22 லட்சம் பேர் தான் இப்போ. அதனால் குறைச்சிறதுனால அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய வாக்களிச்சிட்டாங்க அப்படி இப்படிலாம் எதையும் சொல்ல முடியாது. இப்போ இந்த 5 மணிக்கு பிற்பாடான இந்த நிலவரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் பல வாக்குச்சாவடிகளில் பெண் வாக்காளர்களினுடைய அந்த வரிசை நீளமாக இருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் டோக்கன் கொடுத்து எல்லாரையும் உள்ளே வச்சுக்கிட்டு 6 மணி கரெக்டாக 6 மணிக்குள்ளே வரவங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டை பூட்டிடுவாங்க. அவங்க எல்லாரும் வாக்களிக்கலாம். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்க வாக்களிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வந்துட்டு சீரிடப்பட்டு அது பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்படும். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்துக்கு போகும். ஆக இன்று தமிழ்நாட்டில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது வரலாறு காணாத அளவிற்கு வாக்குப்பதிவு நடத்தியிருக்கிறது. அதில் மக்களினுடைய பங்கேற்பும் அதிகமாக இருந்திருக்கிறது. சரி, இதற்கான காரணம் என்ன, இது எதை குறிக்கிறது என்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரூஸ்டரில் உட்காந்துக்கிட்டு சும்மா அப்படியே அந்த மேம்போக்கா பாட்டுக்கிட்டு அப்படிலாம் பேசுறதெல்லாம் கிடையாது. காத்தால 14%
இதில் ஒரு மணி நேரம் கடலூரில் அப்படின்னு சொன்ன உடனே நான்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஆஹா பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் நண்பர்கள் எல்லாம் ஃபோன் கேட்டேன், இதை பாருங்க வாங்கின காசுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க எங்கள் மக்கள், கவலைப்படாதீங்க, நல்லா ஓட்டு விடுறாங்க. ஐயோ இது என்னையா அப்படின்னு பார்த்தா, பாருங்க கொங்கு மண்டலம் நாங்கள் தான் அதிகமாக வருவோம், ஏன்னா இங்கே தான் நிறைய கொடுத்துருக்குறாங்க காசு அப்படின்றாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நாமக்கல், ராசிபுரம், குமாரபாளையம், அந்தாண்ட பக்கம் போனீங்கன்னா திருப்பூர், எல்லா கோவை, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடி சக்கப்போடு போடு ராஜா அப்படின்ற ரேஞ்சில் அடி பின்னி எடுத்துட்டு இருக்கிறாங்க. மற்ற இடங்கள்லாம் தஞ்சை மண்டலத்துலலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, சென்னை மண்டலத்தில் அந்த அளவுக்குலாம் இல்லை, திருவள்ளூர் உள்ளிட்ட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. தென் மாவட்டங்களே அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணலை. இதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ ஆக இந்த வாக்குப்பதிவு அதிகமாக முன்னேறியதில் பச்சையனுடைய விளையாட்டு அப்படின்றது அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் கரூர்லேருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும் அடி விளையாடி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் நாங்கள் 100 கோடிக்கு மேலே கைப்பற்றிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா கைப்பற்றினது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்கு அப்படி தான் தெரியுது, அந்த அளவுக்கு தெரிகிறது. மதுரையில் மாலை 5 மதுரையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 77.83, மதுரை மண்டலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல பட்டுவாடை ரொம்ப கம்மி, அதனால் அது மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சென்னையில் கூட பட்டுவாடெல்லாம் நல்லா நடந்துருக்குது, அதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதில் என்னென்ன பியூட்டி, ஊழலுக்கு எதிரானு சொல்ல தாவேக்காவும் நிறைய இடங்களில் துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தில் நல்லாவே துட்டு கொடுத்து அவங்களும் மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விளையாட்டில் வந்துட்டு எந்த கட்சியும் வெளியில் நிற்கலை. மேபி சுயேட்சைகள் வேணால் இல்லை தராது இருக்கலாம், மற்றவங்க எல்லாரும் தந்துருக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நடந்த ஒரு தேர்தல் தான் இது. இதை வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் பெருசாக அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளின் மூலம் அப்படியே வாக்குப்பதிவு ரொம்ப அதிகரித்து விட்டது அப்படி இப்படின்னா நாளை காத்தால அவர்கள் அளந்து விடக்கூடும். ஆனாலும் நிலவரம் இதுதான். மக்களும் ஆர்வத்துடன் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த ஆர்வத்தை கூட்டுவதிலும் பச்சையன் ஒரு விளையாட்டு, பச்சையனுடைய ஊக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது. 3வது விடயம், யார் வெற்றி பெறுவார் என்ன அப்படின்றதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம வந்துட்டு 29ஆம் தேதி எக்ஸிட் போல், ஏன்னா 29ஆம் தேதி தான் 2ஆம் கட்ட தேர்தல் நடக்குது எங்கள் வெஸ்ட் பெங்காலில். வெஸ்ட் பெங்காலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே 90%, அங்கேயும் நிறைய பேர், அங்கேயும் லட்சக்கணக்கான பேரை வந்துட்டு தூக்கிட்டாங்க. அதனால் அங்கேயும் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த 2 மாநிலங்களையும் நடந்த தேர்தல். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி 152 தொகுதிகளில் நடந்துச்சு. இன்னொரு 142 தொகுதியில் வந்துட்டு 29ஆம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை தானே, ஆமாம் திங்கட்கிழமை நடக்க ஒரு தேர்தலில் அது அந்த வாக்குப்பதிவு மேலும் நடைபெறும். 2வது, பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த விதமான கலவரங்களும் இல்லை. அங்கங்கே சிலதெல்லாம் நடந்திருக்குது. எப்பொழுதும் போல தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க, அவங்க ஆட்கள் அப்படி வராங்க, இவங்க ஆட்கள் இப்படி வராங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்து என்னடான்னு பார்த்தா வந்துன்னா, அங்கே இருக்கிற வாக்குப்பதிவு அதிகாரியை வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய விரலை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் திமுகவுக்கு போட வந்தாரா, அவர் வெளியில் வந்து அழுகுறாரு, அவருடைய விரலை எடுத்துகிட்டு போயிட்டு தாமரையில் வச்சு ஒரு அமைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த நாட்டில் தேர்தல் ஜனநாயகம் அப்படின்றது. அந்த அளவுக்குள்ள தான் இருக்குது. காகிதமாக இருந்ததுன்னா அவர்கிட்ட குத்த சொல்லலாம், குத்திடுவார். பொத்தான அழுத்தணும்னு சொல்ல வரும்போது அவருக்கு அது கஷ்டமாக இருந்திருக்குது. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறம் இவிஎம்னுடைய வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னெல்லாம் செய்ய போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 85.28% வாக்குகள் பதிவாகி இருக்கிறதாக தொலைக்காட்சிகளில் வந்துட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் நல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. மக்கள் அனைத்து தரப்பு, பெண்கள், இளைஞர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கம் என்று எல்லாரும் வந்து நல்லா ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க. மேல்தட்டு எப்பொழுதும் போல் வரல, அதை பற்றி கவலையும் இல்லை. ஏன்னா அவங்க என்றைக்குமே பங்கேற்கிறது இல்லை. இந்த முறை ஒரு வேளை பங்கேற்றிருக்கலாம், அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆக தோழர்களே, இன்றைக்கு நடந்த வாக்குப்பதிவு தமிழ்நாட்டிலும் சரி மேற்கு வங்கத்திலும் சரி மக்களினுடைய மிக அதிகமான பங்கேற்பின் மூலம் அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கின்றது என்று பிறகு பார்ப்போம். மீண்டும் சந்திப்பதோடு நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.